நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று அரசியல் களத்தில் பெரிய அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் ஆட்சி அமைக்க தேவையான 117 எம்எல்ஏக்களின் ஆதரவு இன்னும் முழுமையாக கிடைக்கவில்லை. இதனால் தவகவை ஆட்சி அமைக்க ஆளுநர் இன்னும் அழைக்காத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதை அடுத்து தவக தலைவர் விஜய் மற்ற கட்சிகளின் ஆதரவை நாடினார். குறிப்பாக திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், விசிகா மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் நேற்று காங்கிரஸ் கட்சி தனது ஆதரவை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவித்துள்ளன. இதனால் தற்போது தவகவின் மொத்த பலம் 116ஆக உயர்ந்துள்ளது. ஆட்சி அமைக்க இன்னும் 2 எம்எல்ஏக்களின் ஆதரவு மட்டுமே தேவைப்படும் நிலையில் விசிகா ஆதரவு கிடைத்தால் விஜய் முதலமைச்சராக பதவியேற்பது உறுதியாகும் என அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுகிறது.